இந்தியா, இங்கிலாந்து இடையிலான 5வது டெஸ்ட் போட்டியானது நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸில் அபாரமான பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக முதல் 5 பேர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி சாதனை ஒன்றை படைத்துள்ளனர். இந்தியா, இங்கிலாந்து இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டியானது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 218 ரன்கள் மட்டுமே சேர்த்திருந்தது. குல்தீப் யாதவ் 5 விக்கெட், அஸ்வின் 4 விக்கெட், ஜடேஜா 1 விக்கெட் என்ற கணக்கில் இங்கிலாந்து அணியை சுருட்டினார்கள். பின்னர் பேட்டிங்கிற்கு களமிறங்கிய இந்திய அணி தொடக்கத்திலேயே இருந்து அபாரமான பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தினார்கள். இதில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் சதம் விளாசினார்கள். மற்ற மூவரும் அரை சதம் அடித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் அறிமுக போட்டியாக அமைந்த தேவ்தேவ் படிக்கலும் அரை சதம் கடந்தார். இதன் மூலம் முதல் 5 பேட்ஸ்மேன்களின் ரன்களை பார்க்கும்பொழுது யசஸ்வி ஜெய்ஸ்வால் 57 ரன்கள், ரோஹித் சர்மா 103 ரன்கள், சுப்மன் கில் 110 ரன்கள், தேவ்தேவ் படிக்கல் 65 ரன்கள், சர்ஃபராஸ் கான் 56 ரன்கள் என்ற கணக்கில் முதல் 5 பேர் அதிரடியாக விளையாடி அரை சதம் கடந்தனர். இதன் மூலம் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதல் 5 பேர் அரை சதம் அடிப்பது இதுவே முதல் முறையாக உள்ளது. இதற்கு முன் இலங்கை அணிக்கு எதிராக 2009இல் இந்தியா இதே போன்று சாதனை ஒன்றை படைத்தது. அதே போன்று தற்பொழுது நிகழ்ந்துள்ளது. தற்பொழுது நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியிருந்தாலும் WTC புள்ளிப்பட்டியலில் தன் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள இந்திய அணிக்கு இது முக்கியமான போட்டியாக உள்ளது.